இன்றைக்கி நம்ம வந்துட்டு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் சாம்பார் பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். அதையுமே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியுமே ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. ரொம்ப தக்காளி கொலைய வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அதையுமே வதக்கி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே மசாலா போடுறப்போ அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா வதக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயில் போட்டு வதக்குனிங்கன்னா முருங்கைக்காவோட கலர் மாறிடும். அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். புளி கரைச்சல் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்ததும் மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா கம கமன்னு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிரும். இதே மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.